நாம் தமிழர் கட்சி இரண்டாக உடைய இருக்கிறது. கட்சிக்குள்ளேயே இருக்கின்ற முக்கிய பொறுப்பாளர்கள் ஒரு புது டீம் புதிய கட்சியை தொடங்க இருக்கிறார்கள். இந்த ஆடியோ விவகாரம் தொடர்பாக 4 மணி நேரம் காளியம்மாளிடம் ஏகலைவன் பேசியிருக்கிறாரு. என்னதான் சீமான் இவ்வளவு கேவலமாக பேசினாலும் சொரணை இல்லாத ஒரு ஜென்மமா காளியம்மா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கணும், இது வெளியே தெரிஞ்சா மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்றதுனால சீமான் இங்க போய் காளியம்மா எங்களோட குல தெய்வம் அப்படின்னு சீமான் பேசியிருக்கிறாரு. அதாவது காளியம்மாளை கட்சியிலேயே யோக்கிய ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லணும்னா இடுமானம் கார்த்தி அப்படின்னு சொல்லிருக்கிறார். இப்ப அந்த கட்சியில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஐயா பத்திரிகையாளர் ஏகலைவன் சீமான் ஆதரவாளர் அவரே தெளிவுபடுத்திட்டார். பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு போல அந்த பெண்ணையே இடுமானம் கார்த்தி திருமணம் செய்ய இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை ஏகலைவன் வெளியிட்டு இருக்கிறார். அந்த பெண் என் பக்கம் தான் இருக்கிறாங்க, அவங்க வெளியே குற்றச்சாட்டு வச்சாங்களா, இப்படிதான் பொதுவா பேசுறானே ஒழிய நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், எங்களை பத்தி ஏன் அவதூறு பரப்புறீங்கன்னு அவன் எந்த வீடியோலையும் பேசவே கிடையாது. ஒருவேளை கல்யாணம் செய்யாமல் அந்த பெண்ணை ஏமாற்றி நடுத்தருவில் நிறுத்தினால், ஒரு பக்கம் ஆடியோவை நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் வெளியிடுறாங்கன்னு நீயே சொல்ற, இன்னொரு பக்கம் திராவிடம் தான் செய்து சுபவி தான் செய்யறாரு அப்படின்னு நீயே சொல்ற, இதுல எது உண்மை அப்படின்னு? அப்ப சாட்டை துரைமுருகனும் இடுமாவனம் கார்த்தியும் இது திமுக ஐடி விங் வெளியிடுற ஆடியோ அப்படின்னு சொல்றது பச்சை பொய் அப்படின்றது இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது. டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சர்ச்சைக்குரிய ஆடியோக்கள் குறித்து பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்கள் அவரது ஊடகமான ராவணா வலைவொலியில் பேசியுள்ளார். இது குறித்து பேசுவதற்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாங்க அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளராக அறியப்பட்ட பத்திரிகையாளர் ஏகலைவன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இந்த ஆடியோக்கள் குறித்து. அதில் அதிர்ச்சி ஊட்ட மூலமாக அவரே இந்த ஆடியோலாம் ஏஐ இல்லை உண்மை அப்படின்ற மாதிரி இன்னும் அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். அதாவது முதல்ல ஏகலைவன் சீமான் ஆதரவாளர், நாம் தமிழர் கட்சி போலி தமிழ் தேசிய ஆதரவாளர் பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாட்களாக அது ஏஐ ஆடியோ அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாங்க. ஒரு வகையில் சாட்டை துரைமுருகன் அது உண்மையான ஆடியோ அப்படின்னு அவனுடைய வீடியோ மூலமாக உறுதிப்படுத்தினான். இடும்பாவனம் கார்த்தியும் அதே போல செய்தான். இன்றைக்கு பத்திரிகையாளர் ஏகலைவனும் நான் முட்டு கொடுக்க விரும்பவில்லை, இது உண்மையான ஆடியோக்கள் தான் என்று ஒத்துக்கொண்டுள்ளார். ஒத்துக்கொண்டதோட மட்டுமில்லாமல் சீமானுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கிறாரு. யார் யார்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு பார்த்து பேசுங்க, நிதானமா பேசுங்க, பொறுமையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரே ஒழிய அநாகரிகமாக இப்படி பேசாதீர்கள். தன் கட்சியை சார்ந்தவர்கள் தன்னுடைய தம்பிமார்கள் என்றாலும் அவர்களை தேப்பயலே என்றெல்லாம் இப்படியெல்லாம் பேசலாமா? இது ஒரு கட்சி தலைவனுக்கு அழகா அப்படின்னு கேட்டிருந்தா பத்திரிகையாளர் ஏகலைவன் பேசியது நியாயம்னு சொல்லலாம். ஆனா பத்திரிகையாளர் ஏகலைவன் கொஞ்சம் பார்த்து பக்குவமா இதெல்லாம் வெளியில வராத மாதிரி பேசுங்க, நிதானமா பேசுங்க, யார் நண்பன் யார் எதிரி, யாரை கிட்ட வச்சுக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அப்படின்னு உட்கட்சி பிரச்சனை எல்லாம் எல்லா கட்சியிலயும் இருக்கு, யார் யோகியன் இவர் மட்டும் எப்படி இருக்கிறதுக்கு இல்ல, அதுதான் திரும்ப அதை நியாயப்படுத்த தான் செய்யறாளே ஒழிய அப்புறம் என்ன மாற்று அரசியல்னு சொல்றதுக்கு எந்த இடமுமே இல்லையே. எல்லாருமே இப்படிதான். எனக்கு தெரிஞ்ச எந்த கட்சியிலையும் இப்படிலாம் தேப்ப இல்லைன்னு திட்ட மாட்டாங்க. எந்த நிர்வாகியும் பிடிக்கலன்னா கட்சியை விட்டு நீக்கி வைப்பாங்க, அடிப்படை உறுப்பினரை விட்டு நீக்கி வைப்பாங்க. நீ இப்படி பேசியிருக்கிற, இப்படி நடந்திருக்கிற, இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. இதுதான் பொதுவாக கட்சிகளில் நம்ம பார்க்கிற நடைமுறை. கீழ்மட்ட தொண்டர்களுக்குள் வேண்டுமானால் இப்படியான வார்த்தை போர்கள் நடக்கலாம். ஆனா ஒரு கட்சி தலைவர் கட்சியில் உள்ள சக நிர்வாகிகளை மயிறு என்பது, பிசிறு என்பது, போன வீடாங்கோத்தாங்கன்றது, இது போன்ற ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, இதனுடைய உச்சகட்டமாக சாட்டை துரைமுருகனை தேப்பயலே என்று சொல்வது, இப்படியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறார். இதை கண்டித்திருந்தால் ஏகலைவன் ஒரு நல்ல பத்திரிகையாளர். அவர் சீமானை ஆதரித்தாலும் சீமானுக்கு நேர்மையாக ஒரு அறிவுரை சொல்லி இருக்கிறார், சீமானுடைய வளர்ச்சிக்காக பேசி இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, யார் நண்பன் யார் ரெக்கார்ட் பண்றவன் அப்படின்றத நீங்க பார்த்து பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்ற அட்வைஸ் தான் கொடுக்குறாரே ஒழிய இது இது ஒரு சுட்டல் கூட கிடையாது. இது சீமானுக்கு ஒரு அல்லக்கை கொடுக்குற ஒரு ஆலோசனை மாதிரி இருக்குதே ஒழிய ஒரு கட்சி வளருவதற்காக அந்த கட்சியினுடைய ஆதரவாளர் கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இந்த ஆடியோக்கள் எல்லாம் சாட்டை துரைமுருகனோட போன்ல இருந்து சேமிக்கப்பட்டு சில ஆடியோக்கள் வந்திருக்குது. இன்னும் சில ஆடியோக்கள்
சீமானோடு பழகிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வெளியிட்ட ஆடியோக்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாட்டை துரைமுருகனும் இடும்பாவனம் கார்த்தியும் இது திமுக ஐடி விங் வெளியிடுற ஆடியோ அப்படின்னு சொல்றது பச்சை பொய் அப்படின்றது இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது. இன்னொரு புறம் வெளிப்படையாக திருச்சி சூர்யா இந்த ஆடியோவை வெளியிட்டு இருக்கிறார் அப்படின்றதும் புரியுது. இப்ப இதுல இருந்து நமக்கு எல்லார கேள்வி என்னன்னா, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தான் திருச்சி சூர்யாவிடம் இந்த ஆடியோக்களை கொடுத்து ரிலீஸ் பண்ண வைக்கிறாரோ அப்படின்ற கேள்வி எல்லாமே வருது. ஏன்னா திருச்சி சூர்யா சிவா வெளியிட்ட ஆடியோக்களில் எதுலையும் சாட்டை துரைமுருகனை பற்றிய ஆடியோக்கள் கிடையாது. அப்படின்னா இது சாட்டை துரைமுருகனாலே திருச்சி சூர்யாவிடம் கொடுத்து இடும்பாவனம் கார்த்தியினுடைய காதல் பிரச்சனையை அம்பலப்படுத்துங்கள் அப்படின்னு சாட்டை துரைமுருகனே செய்திருக்கிறாரோ அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இதுல இருந்து வருது. அப்படி இருக்கும் பொழுது தவறான குற்றச்சாட்டுகள் திமுகவினர் மீதும் திராவிட இயக்கத்தினர் மீதும் இதுல இவங்க சுமத்திட்டு வர குற்றச்சாட்டுகள் பொய் அப்படின்றத இவருடைய ஏகலைவனுடைய வீடியோ மூலமாக அவரே மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. இதே வீடியோவில் காளியம்மாள் அவர்களை சீமான் பிசுறுன்னு சொல்லி திட்டினதுக்கு அது நியாயப்படுத்தி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதான் அதை திரும்பவும் என்னன்னா 8-9 மாசத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை நடந்துச்சான். இந்த பிரச்சனை எதுக்காக, சீமான் எதற்காக காளியம்மாளை பிசுறு அப்படின்னு சொன்னார் அப்படின்றதுக்கு அவரே பதில் சொல்றாரு. அது நம்ம முதல் பேட்டியிலேயே அந்த விஷயத்த சொல்லியிருந்தோம். சீமானை விட காளியம்மாளுக்கு அதிக கூட்டம் கூடுகிறது, அதிகமாக காளியம்மாளை நாம் தமிழர் கட்சியினர் கொண்டாடுகிறார்கள் அப்படின்ற ஒரே காரணம் தான். ஏன்னா சீமானை ஓவர்டேக் பண்ற அளவுக்கு 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க, காலை உணவு சரியில்லை இப்படின்னு ஆபாசமாக பேசக்கூடிய, இன்னும் நல்ல சிஏஏ உள்ளிட்ட சட்டங்களுக்கு அதிமுக பாமக ஓட்டு போட்டு இருந்தாலும் அவர்களை காப்பாற்றும் விதமாக அந்த பழியை திமுக மீது போடுகின்ற இந்த அபாண்ட பொய்களை எல்லாம் சொல்லுகின்ற அளவிற்கு நல்லா வளர்ந்துருக்கிறாங்க. ஸோ இந்த வளர்ச்சி சீமானுக்கு பிடிக்கவில்லை. அப்படின்றதுனாலதான் சீமான் பிசுறு அப்படின்னு பேசினாரு. அதே போல நத்தம் சிவசங்கரனையும் அதற்காகத்தான் சீமான் பிசுறுன்னு பேசுறாரு அப்படின்றத இவரே ஒத்துக்கிட்டு சொல்லிருக்கிறாரு. சொன்னதோட மட்டும் இல்லாமல் இதை சமரசம் ஏற்படுத்தணும், இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கணும், இது வெளியே தெரிஞ்சா மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்றதுனால சீமான் நாகப்பட்டினத்தில் காளியம்மாளுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாரு. சீட்டு கொடுத்ததோட மட்டும் இல்லாம அங்க போய் காளியம்மா எங்களோட குல தெய்வம் அப்படின்னு சீமான் பேசியிருக்கிறாரு. அதாவது காளியம்மாளை கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடந்திருக்குது. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னதான் சீமான் இவ்வளவு கேவலமாக பேசினாலும் சொரணை இல்லாத ஒரு ஜென்மமா காளியம்மா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா மேடை தோறும் அவருடைய ஆவேச பேச்சுகள் பலரையும் உணர்ச்சி ஊட்டுகிறது, எழுச்சி ஊட்டுகிறது. நாம் தமிழர் தம்பிகள் குதிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். இப்படி மற்றவர்களுக்கே இவ்வளவு உணர்ச்சி ஏற்றுகின்ற காளியம்மா அவங்க உடம்புல சூடு சொரணை அப்படின்ற ஒரு உணர்ச்சி இல்லையோ அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. ஆனா இதுல எங்க காளியம்மாளும் சீமானோடு சமரசம் செய்து கொள்கிறார் அப்படின்னா, காளியம்மாள் இந்த தேர்தலின் பொழுது நிதி கையாடலில் ஈடுபட்டிருக்கிறார். ஸோ பிசுறுன்னு நீ பேசுனதும் நான் நிதி கையாடல் பண்ணதையும் கண்டுக்க கூடாது, நான் அதை கண்டுக்கல நீ இதை கண்டுக்காத அப்படின்னு ஒருத்தர் சமரசம் பண்ணி இருக்கிறாங்க. அதாவது இந்த ஆடியோ விவகாரம் தொடர்பாக 4 மணி நேரம் காளியம்மாளிடம் ஏகலைவன் பேசியிருக்கிறாரு. அண்ணன் என்னதான் சொன்னாலும் சரி, அதாவது அவர் சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அண்ணன் தான் என்னை இந்த கட்சியில கூட்டு சேர்த்தாரு, அதனால அண்ணன் என் மூஞ்சில காரி துப்புனா கூட நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன், துப்புனா தொடச்சுக்குவேன். அதாவது மற்றவர்களை பார்த்து அடிமைகள் கொத்தடிமைகள் அப்படின்லாம் மேடையில் பேசுகின்ற இந்த நபர்கள் இவர்களே எப்படி இருக்கிறார்கள் என்றால் சீமானுக்கு எழுதி கொடுக்காத ஒரு கொத்தடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். இந்த கொத்தடிமைகளாக மட்டும் இல்லாமல் கொள்ளையடிக்கின்ற ஒரு கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள். அதை தான் காளியம்மாள் ஏகலைவனுடைய சந்திப்பில் பேசி இருக்கிறார். எந்த கட்சி கூப்பிட்டாலும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அப்ப மற்ற கட்சிகளை போவதை விட இங்கேயே வசூல் பயங்கரமா இருக்குது அப்படின்றதுதான் காளியம்மாளினுடைய ஒரு முடிவாக உள்ளது அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது. இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் அந்த கட்சியிலே யோகியமான ஒரு ஆள்னா அது இடும்பாவனம் கார்த்தி தான் அப்படின்னு ஒரு தயக்கமா, அது தெரிஞ்சே அப்படின்னா மற்றவங்களாம் யோகியல் என்ற பொருள் தெரிஞ்சே ஒரு மாதிரி 3 தான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட காதல் பிரச்சனை அது ஒன்று சேர போறாங்க, அது ஏற்கனவே பழைய பிரச்சனை இப்ப சரியாயிடுச்சு, ஒன்று சேர போறாங்க சொல்லிடுறாங்க. அந்த பிரச்சனையை பற்றி இல்ல, அதாவது அவரே ஒரு வாயால சொல்லிட்டாரு, கட்சியிலேயே யோக்கிய ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லணும்னா இடும்பாவனம் கார்த்தி அப்படின்னு சொல்லிருக்கிறார். இப்ப அந்த கட்சியில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஐயா பத்திரிகையாளர் ஏகலைவன் சீமான் ஆதரவாளர் அவரே தெளிவுபடுத்திட்டார். மற்றவர்கள்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள்.
இடும்பாவனம் கார்த்தியை தவிர சாட்டை துரைமுருகன் எவ்வளவு பெரிய அயோக்கியன், மற்றவர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் அப்படின்னு அவர் வாயாலேயே சொல்லிவிட்டார். குறிப்பா வந்து சாதியை பாக்குறது அப்படின்றது இவர்கிட்ட இருக்காது அப்படின்றது. ஆமா சொல்லிருக்கிறாரு. அதை பின்னாடி வருவோம். யோக்கியன்னு சொல்லிட்டாரு. ஆனா யோக்கியனே எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஒரு பட்டியல் சமூகத்து பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கி அவரை கைவிடுவதற்கான, நடுத்தருவில் நிறுத்துவதற்கான சீமான் விஜயலட்சுமிக்கு எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் இந்த பெண்ணுக்கு செய்வதற்கான வேலையில் இவர் ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்றதான் இதுல இருந்து தெரியுது. யோக்கியனே எப்படின்னா, அப்ப அந்த கட்சியில் இருக்கிற மத்தவனோட வேலை எல்லாம் எப்படி இருக்கும்? அப்ப போட்டியே வந்து பாஜக பெரிய பாலியல் கட்சியா, நாம் தமிழர் கட்சி பெரிய பாலியல் கட்சியா அப்படின்றதுதான் இங்க போட்டி. இது மட்டும் அவர் சொல்லல. அப்போ வந்து பிரச்சனை இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சான். அப்போ வந்து பிரச்சனை இருந்துச்சு. இந்த தனிப்பட்ட விவகாரத்தை எடுத்துட்டு வராங்க அப்படின்றாரு. இது சுபவியை பத்தி பேசலாமா, இதை பத்தி பேசலாம்? நீங்க பேசாமையா இருக்கிறீங்க? ஐயா சுபவிக்கும் லூலு அப்படின்ற அந்த பெண்மணிக்கும் என்ன தொடர்பு இருக்குது? எதற்காக சேர்த்து வச்சு பேசுறீங்க? அவங்க ஏதோ ஃபேஸ்புக்ல ஒரு குரூப் வச்சிருந்தாங்களாம். அந்த குரூப்புக்கும் ஐயா சுபவிக்கு எந்த தொடர்பு இல்லை, குளத்தூர் மணிக்கு எந்த தொடர்பு இல்லை, கூராமகிருஷ்ணனுக்கு எந்த தொடர்பு இல்லை, கி வீரமணி ஐயா அவர்களுக்கு எந்த தொடர்பு இல்லை. எதுவுமே இல்லாதப்ப அதை வைத்து தொடர்பு படுத்தி பேசினாங்க. ஏன் இதே இடும்பாவனம் கார்த்தி, மற்றவங்களோட பர்சனல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுகின்ற இடும்பாவனம் கார்த்தி விஜயலட்சுமி பிரச்சனையின் பொழுது ஜிபி முத்தோட போட்டோ இருக்கும் தெரியுங்களா, அந்த குழந்தைங்களோட உட்காந்து பேசுவார்ல, நடுவுல ஐயா சுபவி போட்டோவை மார்க் பண்ணி வச்சுட்டு ரெண்டு பக்கம் விஜயலட்சுமியும் வீரலட்சுமியும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோவை போட்டாரு. இது பர்சனல் கிடையாதா? இது எவ்வளவு பெரிய ஆபாச அருவருப்பு! இந்த வேலையெல்லாம் இடும்பாவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன், இந்த கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளும் செய்கின்ற வேலையே மற்றவர்களை இல்லாத ஒன்றை போலியாக உருவாக்கி அவங்கள பர்சனல் அட்டாக் பண்றதுதான் இவங்களோட வேலை. ஆனா இதுல உண்மையாவே இவன் இந்த பொண்ணை வந்து ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறான். சீமான் உள்ள பூந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாப்புல. இதை தாண்டி சீமானுடைய உத்தரவின் பேரில் போய் அந்த பொண்ணு என்ன ஃபேஸ்புக்ல தானே எழுதுவா, எழுதுனா எழுதிட்டு போறா, அப்படி போய் அவளை போய் அடிங்க அப்படின்னு சீமான் சொல்லி போய் இடும்பாவனம் கார்த்தி அடித்த ஆடியோக்கள் எல்லாம் ஏற்கனவே வெளியாகிருக்குது. அது குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். இதெல்லாம் குடும்பத்தில் நடக்காத பிரச்சனையா? ஏன் மேடையில இப்படி பேசிட்டு கீழே இப்படி பெண்களுக்கு எதிராக நடந்துக்கிறிய? நீ அரசியல்வாதியாக இல்லைன்னா உன்னை பத்தி இதை பத்தி யாரும் கேட்க போறது இல்லை. அந்த பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, உன் மேல போலீஸ் நடவடிக்கை எடுக்க போகுது. ஆனா மேடையில் யோக்கியன் போல பேசிட்டு கீழே அயோக்கியத்தனமான வேலை செய்யறப்ப யாரா இருந்தாலும் கேட்கத்தானே செய்வாங்க. இது எப்படி பர்சனல் விவகாரமா இருக்கும்? இது ஒண்ணு. ரெண்டாவது, இது திருமணத்தை நோக்கி நகரப் போகிறது. அந்த பெண்ணையே பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு போல, அந்த பெண்ணையே இடும்பாவனம் கார்த்தி திருமணம் செய்ய இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை ஏகலைவன் வந்து வெளியிட்டு இருக்கிறார். ஒருவேளை அப்படி நடந்தால் அது மகிழ்ச்சி. அந்த தங்கச்சிக்கும் இடும்பாவனம் கார்த்திக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை சொல்றேன். இது ஏகலைவன் தான் இதை சொல்றாரு, ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னு. இது சம்பந்தப்பட்ட இடும்பாவனம் கார்த்தி அதை பத்தி வாயே திறக்கல. அந்த பெண் என் பக்கம் தான் இருக்கிறாங்க. அவங்க வெளியே வந்து குற்றச்சாட்டு வச்சாங்களா? இப்படிதான் பொதுவா பேசுறானே ஒழிய நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், எங்களை பத்தி ஏன் அவதூறு பரப்புறீங்கன்னு அவன் எந்த வீடியோலையும் பேசவே கிடையாது. ஒருவேளை கல்யாணம் செய்யாமல் அந்த பெண்ணை ஏமாற்றி நடுத்தருவில் நிறுத்தினால் அதற்காக எல்லாரும் குரல் கொடுப்போம். அந்த எச்சரிக்கையை இந்த வீடியோவின் வாயிலாக இடும்பாவனம் கார்த்திக்கே விடுறேன், சீமானுக்கு அப்படி ஒரு எச்சரிக்கையை விடுறேன். இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணி யாரையும் நடுத்தருவில் நிறுத்தக்கூடாதுன்னு. இடும்பாவனம் கார்த்தி இன்னும் பல இவங்களோட தனிப்பட்ட விஷயங்களை பேசுறதை வச்சு ஏன் இப்படி தனிப்பட்ட விமர்சனம் வைக்கிறீங்க? அரசியல் ரீதியாக தானே எதிர்கொள்ளணும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானா இருக்கட்டும், இல்லை அந்த கட்சியை சார்ந்த யாருன்னா யார் வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிட்டு இருப்பாங்களா, யார் வாழ்க்கையில கெடுத்திருப்பாங்களான்றதை கேட்கிறாரு. பார்ப்பன பொறுக்கிகள் கடந்த 70 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வைக்கின்ற விமர்சனம், பெரியார் வளர்த்த மகளையே பெற்ற மகளையே திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய பொய்! அவங்க பெற்ற மகளும் இல்லை, வளர்த்த மகளும் இல்லை. அவங்க கட்சியில இணைந்து பணியாற்றிட்டு இருந்தவங்க, அவங்கள அவரு திருமணம் பண்ணிக்கிறார். அது ஒரு லீகலான மேரேஜ். அந்த மேரேஜ்ல எந்த இஷ்யூமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வளர்த்த மகளை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சங்கிகள் எந்த நெரேட்டிவை கடந்த 70 ஆண்டுகளாக பரப்பி கொண்டிருந்தார்களோ அதையே தானே உசிலம்பட்டியில கூட்டம் போட்டு பேசின. 70 வயசுல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இவர் புரட்சியாளரா அப்படின்னு சிரிச்சாருல்ல சீமான். அது பர்சனல் அட்டாக் இல்லையா? அண்ணாவை குறித்து, கலைஞரை குறித்து பேசினது எல்லாமே பர்சனல் அட்டாக்கு. அது தொடர்பா எத்தனை ஆடியோக்கள் வெளியே வந்திருக்குது? அந்த ஆடியோக்கள் எல்லாம் கேட்க முடியுமா? வெளியே தான் சொல்ல முடியுமா? அவ்வளவு ஒரு ஆபாச பேர்வழி. இதுல ஏகலைவன் சொல்றாரு, நம்ம ஒரு 4 ஆபாச பேச்சாளர்களை உருவாக்கி வைத்து திமுகவுக்கும் திராவிடத்திற்கும் நாம் பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையில நீ அப்படி தனியாலாம் ஆரம்பிக்க தேவையில்ல ராஜா. சீமான்ல இருந்து, இடும்பாவனம் கார்த்தியில இருந்து, சாட்டை துரைமுருகன்ல இருந்து எல்லாருமே அப்படி ஒரு ஆபாச பேச்சாளர்கள் தான். அவனுங்கெல்லாம் ஒன்றும் யோக்கியனுங்கெல்லாம் கிடையாது.
அப்படி ஆபாச பேச்சாளர்களை வச்சுதான் நீ இவ்வளவு நாளா அவதூறு பரப்பிட்டு இருந்த. இன்னைக்கு உங்களை பற்றி உண்மைகளை பேச ஆரம்பித்த உடனேயே இது தனிப்பட்ட தாக்குதல், திராவிடம் பயந்து விட்டது அப்படின்னு நீயா உருட்டுற. ஒரு பக்கம் ஆடியோவை நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் வெளியிடுறாங்கன்னு நீயே சொல்ற, இன்னொரு பக்கம் திராவிடம் தான் செய்து சுபவி தான் செய்யறாரு அப்படின்னு நீயே சொல்ற. இதுல எது உண்மை அப்படின்னு பாக்குற மக்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சீமானால் எந்த குடும்பமாவது நடுத்தெருவில் நின்று இருக்கிறதா அப்படின்னு ஏகலைவன் கேட்கிறாரு. ஏகலைவன், தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா ஏகலைவன்? மதுரையில வண்டாரி தமிழ்மணின்னு ஒரு கட்சிக்காரன், நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு என்ன நடந்தது? அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவனுடைய மனைவி ஏன் தீக்குளிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. சாட்டை துரைமுருகன் என்ன ரோல் பண்ணலாம் அதுல? அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை ஆஃப் பண்றதுக்கு அந்த வண்டாரி தமிழ்மணியை எப்படியெல்லாம் மிரட்டி அவர் கையாலேயே ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குனீங்க. இவ்வளவு இன்னைக்கு 2 குழந்தைகள் அனாதையாகி நடுத்தெருவில் நிற்கிறது. இத்தனை அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு சீமானால் எந்த குடும்பம் அழிஞ்சிச்சுன்னா விஜயலட்சுமி, அவங்க குடும்பமே அழிஞ்சிருச்சு. அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. விஜயலட்சுமி ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்தார்கள். இன்றைக்கு மார்க்கெட்டு போய் இவன் பண்ண பிரச்சனையால இன்னைக்கு அவங்க நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இனி எத்தனை குடும்பத்தை தாலி அறுக்க போற? ஈழத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறோன்னா அங்க போய் ஜல்சா பண்ணி நடுத்தருவில் இதே சீமான் விட்டுட்டு வந்தாருன்னு லகரம் யூடியூப் சேனல்ல ஒரு ஈழத்தை சார்ந்த நபர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இப்படி 1000 விஷயங்களை சொல்ல முடியும். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே இத்தனை அயோக்கியத்தனங்களை, பாலியல் அட்ராசிட்டியை பண்ற நீங்க பெரிய யோக்கிய மாதிரி பேசுறீங்க. ஆனா சீமானுக்கு இவர் தான் செக்ரட்டரி. சீமானுடைய அயோக்கியத்தனங்களை நியாயப்படுத்துகின்ற ஒரு ஊடக அடியாளாக இருக்கிறாரே ஒழிய இவர் ஒரு குறைந்தபட்ச நேர்மையுள்ள ஒரு பத்திரிகையாளராக ஏகலைவன் இல்லை. இதே விடியல திரு ஓபிஎஸ் அவர்களை காலி பண்ணதும் திமுக தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது உண்மையா? இல்ல, உண்மையில அதிமுகவை உடைச்சது யார்? எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அணி அப்படின்னு அந்த அதிமுகவை உடைத்தது குருமூர்த்தி, பாஜக. உடைச்சவங்க அப்பட்டமா அதை மேடைகள்லயே சொல்லிருக்கிறாங்க. நான் தான் போய் தர்ம யுத்தம் நடத்து, போய் ஜெயலலிதா சமாதியில உட்காந்து தியானம் பண்ணு அப்படின்னு நான் தான் சொன்னேன்னு குருமூர்த்தி மேடையில் பேசி இருக்கிறார். அவர் தான் என்னை போய் தர்ம யுத்தம் பண்ண சொன்னாருன்னு ஓபிஎஸும் வெளியில பேசி இருக்கிறாரு. அப்ப யார் இந்த அதிமுகன்ற கட்சியை உடைச்சாங்க? கட்சியை உடைச்சு இன்னைக்கு நடுத்தருவில் ஓபிஎஸ் நிற்பதற்கு பாஜக தான் காரணமே ஒழிய அதற்கு எப்படி திராவிடம் காரணமாக இருக்க முடியும், திமுக காரணமா இருக்க முடியும்? ஒரு பொதுவெளியில் இருக்கின்ற ஒரு அடிப்படை தகவல் கூட தெரியாத தற்குறியாக ஏகலைவன் இருப்பது பெரிய ஆச்சரியம் அளிக்குது. அந்த அளவுக்கு பாஜக சொம்பாகவும் அவர் இருக்கிறாரோ அப்படின்றது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த தன்னோட பேட்டியில் ஏகலைவன் சொல்லி இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை உடைத்து கொண்டு ஒரு புதிய கட்சி உருவாக இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி 2ஆக உடைய இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கிறாரு. கட்சிக்குள்ளேயே இருக்கின்ற முக்கிய பொறுப்பாளர்கள் ஒரு புது டீம் புதிய கட்சியை தொடங்க இருக்கிறார்கள், சீமானுக்கு எதிராக அந்த கட்சியை தொடங்க போகிறார்கள் அப்படின்ற அச்சத்தையும் இதே வீடியோவில் ஏகலைவன் பேசியிருக்கிறாரு. அப்ப விரைவில் புதிய நாம் தமிழர் கட்சியை, இன்னொரு நாம் தமிழர் கட்சியை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறோம். அது அவங்க 2 பேருக்குள்ள காம்படிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிதி ஆயோக் கூட்டத்துல முதல்வர் கலந்துக்க போறது இல்லைன்னு சொல்லி அறிவிப்பு இருந்தாரு. அதை பத்தி இவர் பேசியிருக்காரு. பேசினப்போ அந்த அறிவிப்பு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, இதுல அந்த அறிவிப்பை இவர் வரவேற்பது மகிழ்ச்சி. ஆனா இவர் ஒரு நாணயமானவராக இருந்தால் அந்த கூட்டத்தில் முதல்வர் கலந்து கொள்ளாததை மிக கடுமையாக இவர் ஒரு டிராமா போடுறாரு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கின்ற அண்ணாமலை குறித்து ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா? உண்மையான ஆதரவுனா அதானே. 25 MP சீட்டு கொடுத்தாதான் தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை பட்ஜெட்ல இடம்பெறும், திட்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பேசுற அன்புமணி ராமதாஸை குறித்து இவர் ஏன் இதுல கேள்வி எழுப்பல? கேள்வி எழுப்பியிருந்தா இவர் ஒரு யோக்கியமான பத்திரிகையாளர்னு சொல்லலாம். ஏன் கேள்வி எழுப்ப மறுக்கிறார் அப்படின்னா இது மறைமுக ஆதரவு. இப்ப இன்னைக்கு கூட சீமான் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. ராமதாசனுடைய பிறந்தநாளை ஒட்டி தமிழ் குடிதாங்கி, சமூக நீதி காவலர், மூத்த அரசியல் தலைவர், இப்படியான பட்டங்கள் எல்லாம் உண்மையில் குடிப்பெருமை கொலையாளி அப்படின்னு தான் ராமதாச சொல்லணும். அந்த குடிப்பெருமை அரசியல், சாதிய அரசியலை ஒரு புறம் பாமகவும், இன்னொரு புறம் அதை குடிப்பெருமை அரசியலாக சீமானும் முன்னெடுத்து தமிழ் சமூகத்தை மாய்க்கின்ற ஒரு நச்சு வேலையை இந்த 2 விஷப்பாம்புகளும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை என்றைக்கு ஏகலைவன் கேள்விக்கு உட்படுத்துவார் அப்படின்றதான் நம்முடைய இறுதியான கேள்வி. இவ்வளவு நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.